காலை வணக்கம். அமைதியா இருங்க. பிரேயர் முடிச்சனையும் கழக செயலர் திரு பல்லவி அண்ணன் அவர்களை பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக கேந்திரிய வித்யாலயா பள்ளி கோயம்புத்தூரிலிருந்து நமது பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள புனிதம் அவர்களையும் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கிராண்ட்பா அவர்களையும் பள்ளியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்காங்க. புக் எழுதியிருக்காங்க இந்த வயசுலேயே. அது பற்றி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. அமைதியாக நம்ம கவனிக்கணும். ப்ரேயருக்கு இடையில ஒரு போதைப் பொருள் உறுதிமொழி, அது முடிஞ்சோடனே அந்த அக்கா பேசுவாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துக்கலாம் கீழே. சரியா? ஓகே பாருங்க. இது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, எதெல்லாம் போதைப் பொருள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த போதைப் பொருளை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி குளிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்லேட் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அதை நம்ம தொடவே கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பக்கத்தில் குடியிருக்கிறவங்க யாராவது மது அருந்தினால் அதுவும் கெட்ட ஒரு பழக்கம். அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானால் நம்மளால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. அது நம்ம சொல்லணும், இந்த மாதிரி இது வேண்டாம், இது நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை, குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்னு சொல்லணும். அது மாதிரி கஞ்சா இந்த மாதிரி சில போதைப் பொருட்கள் இருக்குது. அது யூஸ் பண்ணினா நம்ம வாழ்க்கையவே இழக்க நேரிடும். அதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் இந்த போதை பழக்கத்துக்கு எதிரான இந்த உறுதிமொழி நம்மளை சொல்லியிருக்காங்க. இதை வச்சு குழந்தைங்களை நீங்கள் இப்போவே அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான். புரிஞ்சுதா? அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் யாராவது அதை யூஸ் பண்ணனாலும் அது வேண்டாம், அது நமக்கு கெடுதல் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ அந்த உறுதிமொழி மட்டும் சொல்லிடலாமா? ஓகே. போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. அப்படியே உட்காருங்க. கவனிங்க. அமைதியா அக்கா அவர்களை உங்கள் முன்னே பேச அன்புடன் அழைக்கிறேன். மிகப்பெரிய சாதனை இது. ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிறது, அவங்க எப்படி அந்த புத்தகம் எழுதுனாங்க தெரியுமா? புத்தகங்கள் நிறைய வாசிச்சாங்க. உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும் இல்லையா, லைப்ரரியில் புக்ஸ் இருக்கா, புக்கு படிங்கன்னு சொல்லி புத்தக பூங்கத்தெல்லாம் படிக்க சொல்கிறோம் இல்லையா. நிறைய புத்தகங்களை வாசித்ததன் காரணமாக தான் அவங்க இன்னைக்கு ஒரு புக்கு எழுத முடிஞ்சது. அவங்களுக்கு நமது பள்ளியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்து பொன்னாடையை அணிவிக்க அன்புடன் கலா நமுதா மிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
செய்யப்படும். ஸோ அதான் எனக்கு உறுதிமொழி எடுத்தீங்க. கரெக்டா? வேற யாராவது வேற ஏதாவது சொல்லணுமா? இன்னும் ஒருத்தங்க சொல்ல, எது வேணாலும் சொல்ல, எதுவும் கரெக்டுன்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உலகத்தை மாசுபடுத்துவது நீங்கள் எல்லாம் சொன்னீங்களே போதைப் பொருட்கள் வேண்டாம் அதெல்லாம் சொன்னீங்களே. ஸோ அதல்லாத நிலைத்த வளர்ச்சிக்கான குறிக்கோள்களில் இருக்குது. நான் வந்துட்டு சும்மா எக்ஸாம்பிள் வேணால் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு சுத்தமான தண்ணி வேணும்ல, நம்ம எல்லாத்துக்கும் சுத்தமான தண்ணி வேணும்ல. அப்புறம் யாருமே பசி இல்லாமல் இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கணும்ல, யாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் தான் நிலைத்த வளர்ச்சிக்கான குறிக்கோள்களில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன், நிலைத்த வளர்ச்சிக்கான குறிக்கோள்கள் பற்றி. ஸோ இதை நீங்கள் எப்படி உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் செய்யலாம். ஓகே, சின்ன சின்ன செயல் கூட ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யாரெல்லாம் உங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு உங்கள் கிளாஸில் ஃபேனோட ஸ்விட்ச் லைட்டோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வருது? ஓகே, ஸோ வீட்டில் ஆஃப் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுல இப்போ ஒருத்தங்க இந்த ஊரில் ஒருத்தங்க பண்ணாலே இந்த உலகத்தில் உங்களே மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. கரெக்டாக? அதை நீங்கள் செய்கிற எல்லா சின்ன சின்ன ஆக்ஷனையும் சேர்த்துனா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போது புத்தகம் வாசிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் புத்தகம் வாசிக்கணும்? இப்போ புத்தகம் வாசிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்ற போது நீங்கள் பேசுகிற ஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும் புக்கு படிக்கும் போது. அதே மாதிரி இந்த புக்கை படிச்சிங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கும். ஏன்னா புக்லேயே நிறையா புக்ஸில் உங்களுக்கு நிலைத்த வளர்ச்சிக்கான குறிக்கோள்கள் பற்றி நிறையா புக்ஸில் இருக்குது. ஆனால் இந்த வேர்டு இருக்காது. பட் நீங்கள் எப்படி இந்த உலகத்துக்கு நீங்கள் இன்னும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். சரி, நான் இப்போ எப்படி புக் எழுதுனேன்னு சொல்கிறேன். யாருக்கெல்லாம் இங்கே ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நார்மல் டெம்பரேச்சரோட ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை தண்ணி நம்ம உலகத்தில் இருக்க தண்ணி வந்துட்டு முடிய போகுது அப்படின்னு கேட்கும்போது யாருக்கெல்லாம் இங்கே பயம் வரும்? ஓகே, நானும் இதுக்கு பயந்தேன். ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் தப்பாக எடுத்துப்பாங்க. பட் வந்துட்டு இது நார்மல் தான். ஏன்னா இந்தியாவில் 70% ஸ்டூடெண்ட்ஸ் 8 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்துட்டு இது கேட்டுட்டு ரொம்ப பயந்து டிப்ரெஷனுக்குலாம் போகிறாங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இது வேணும்ல, இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது இந்த உலகத்துக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு 17 குறிக்கோள்கள்னு சொன்னேன்ல, 17 குறிக்கோள்கள் பற்றி 17 கதையாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த 17 கதை வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வயசில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிகிற மாதிரி சின்ன சின்ன கதை. நீங்களும் படித்து பார்க்கலாம், எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கேன் நான். ஸோ இதை படிச்சிங்கன்னா இந்த உலகத்துக்கு எப்படி நீங்கள் இன்னும் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன் கூட இந்த உலகத்துக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும்னு சொன்னேன்ல, அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். கதையாக தான் இருக்கும்.
ரொம்ப எப்படி சொல்கிறது அட்வான்ஸாலாம் இருக்காது. சின்ன சின்ன கதையாக தான் எழுதியிருப்பேன், நீங்களும் படித்து பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போது நிலைத்த வளர்ச்சிக்கான குறிக்கோள்கள் பற்றி புக் எழுதிட்டு உங்களே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். அவங்களும் இந்த மாதிரி நிலைத்த வளர்ச்சிக்கான குறிக்கோள்களுக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்துட்டு ஐநா சபையோட ஒரு ப்ரோக்ராமில் கூட போய் பேசியிருந்தான், நான் எழுதின புக்கை படித்து. ஸோ இந்த மாதிரி நீங்களும் படிச்சுட்டு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன செயல் கூட இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும்ன்ற சொல்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருந்தேன். ஸோ நீங்களும் படிச்சுட்டு சொல்லுங்கள். உங்கள் லைப்ரரியில் 3 தமிழ் புக்கு 2 இங்கிலீஷ் புக்கு கொடுக்குறேன் மேம் கிட்ட. ஒரு 5 நாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். 5 நாளுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா போதும், அதுவே நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ. தற்போது உங்களிடையே உரையாடிய செல்வி புனிதம் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க எழுதுனதோட மட்டுமல்லாமல் நம்ம எழுதினோம், அந்த புக்கை வெளியிட்டுட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு எத்தனை 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அவங்க வந்து சந்தித்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட் கொடுக்குறாங்க. நீங்களும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சிருக்காங்களா? ஓகேவா? பண்ணலாமா? நம்மளும் புக்கு முதல்ல படிப்போம், புக்கு முதல்ல நல்லா படிப்போம், அடுத்தது எழுதுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ அவங்க கேள்வி கேட்டதுக்கே நம்மளால பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பயப்படுறீங்க. பயப்படக்கூடாது, தைரியமாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வர முடியும். ஓகே, அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது அண்ணன் அவர்கள் உங்களிடையே உரையாடுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் இந்த இளம் வயதில் என 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி இதுபோன்ற ஒரு எழுத்தாளராக வரக்கூடிய ஒரு எண்ணத்தை வளர்த்து அதற்கு உரமிட்டு விதைத்து உரமிட்ட அவர்களது பெற்றோர்களுக்கும் அவர்களது தாத்தாளர்களுக்கும் முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களது இந்த திறன் இன்னும் சிறப்படைந்து உலகளவிலே அவர்கள் புகழ் பெற வேண்டும் என்று உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களது இந்த பணி இன்னும் பல நூல்களை அவர்கள் நமது சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும், தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிலே அவர்கள் தங்களது பணியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு நம் பள்ளிக்கு வருகை தந்தமைக்காக நம் பள்ளியின் நினைவாக இந்த நூல்களை வழங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். குழந்தைகளை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் எப்போவுமே ஈங்கூர் ஸ்கூலுக்கும் பெருந்தர் ஸ்கூலுக்கும் நிறைய போயிருக்கேன் பேசுகிறதுக்கு. குறிப்பாக சுதந்திர தினத்துக்கு போவோம், அழைப்புதல் இருக்கும், அதுக்காக போவோம், நிறைய பேசிட்டு வருவோம். ஆனால் ஒரு விதை உங்கள்கிட்ட விதைச்சா தான் அது வளரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதில் புனிதம் ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு முன்னாடி ஒரு 17 கதைகளை எழுதி அமர்ந்திருக்கிற அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போகிற போக்கில் என்னோட கதையை படிச்சுட்டு போய் ஐநாவில் பேசினாங்கன்னு சொன்னதெல்லாம் என்னால் அவ்வளோ பெரிய விஷயம். அது ஜஸ்ட் அப்படியே கடந்து போன மாதிரி இருந்தது. ஆனால் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஈங்கூர் ஸ்கூலில் படிக்கும்போது பேச வரும்போது அந்த ஸ்கூலில் படித்தவரே ஒருத்தர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நான் அதை நிறையா மேடையில் சொல்லியிருக்கேன். அது ஒரு பொண்ணான வாய்ப்பு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் மேலே வரணும்.
இந்த அரிய தருணத்தில் உங்களை எல்லாத்தையும் வாழ்த்துறேன். நீங்கள் எல்லாம் ஒருத்தர் மேலே வரணும், அதே மாதிரியே படிக்கணும் நிறையா. சுமாராக நான் அந்த புத்தக திருவிழாவுக்கு முந்தானத்து கூட போயிட்டு வந்தேன். வருஷத்தில் ஒரு வர்றது நான் ஒரு நாள் எப்பவும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வருவேன். அது எத்தனை புக்கு, எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்னு படித்து பார்த்தா பயங்கர வியப்பாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு கடல், ஒவ்வொருத்தரும் எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு புக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டால் இருக்கும். அதில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, எத்தனை புக்கு அப்படிங்கும்போது பெரும் வியப்பு நமக்கு. அதெல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து எனக்கு குருவாக இருந்திருக்க வி நடராஜன் சார். அவர் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்து ரிட்டையர்டாக ஆனவர். எனக்கு அவர் குரு. நான் அக்னிஸ்டில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இப்போ நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் எக்ஸைஸ் கிளர்க்காக நான் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தபோது அப்போருந்து எனக்கு வழிகாட்டியாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு நன்றி கடனை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இன்றைக்கி கண்டிப்பாக வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி கோயிலிருந்து சார் சொன்னேன். சார் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். கோயிலில் இருக்கேன் சார், நான் எப்படி இருந்தாலும் வந்துடுவேன். வந்து ஒரு அதாவது ஒரு நன்றி கடனை தெரிவிச்சு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்து, அதனால தான் அந்த நன்றி கடனுக்காக நான் வந்திருக்கேன். அதே மாதிரியே ஒரு சான்றோ ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதை ஆக்சுவலாக வந்தோன்னையும் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் இப்போ நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அந்த சந்தோஷத்தில் உட்காந்துருப்பீங்க. ஆக்சுவலாக இவங்க கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன், நாமக்கல்ல நடந்தது. சாரை இன்விடேஷன் கொடுத்து நாங்கள் போயிருந்தோம். இவங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் 94, 95 ஈரோட்டில் வந்து ஒரு வேலைக்காக சாரை போய் வீட்டில் பார்த்துருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தை, இதே மாதிரி தான் இவங்க சைஸில் தான் இருப்பாங்க. நான் அப்போ இவங்கள பார்த்துருக்கேன். அதே அவங்கள நான் கல்யாண மேடையிலையும் பார்த்துருக்கேன். இப்போது அவங்க குழந்தையே ஒரு மேடையில் பேசும்போது எனக்கு இன்னும் பெரிய ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பெருசாக வளரும், புனிதம் வந்து இன்னும் வாழ்க்கையில் ஏன்னா இப்போ தான் 8th அப்படிங்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிலாம் நிறைய அடைவாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆவல் இருக்குது. உங்களோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எப்பவுமே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சார் இந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காங்க, நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது வந்து பல்லவி பரவசம் சார். ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி புக் எழுதியிருக்காங்க, ஒரு 100 புக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லை 150 புக்காக நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, எல்லா ஸ்கூலுக்கும் கொண்டு போய் எல்லா லைப்ரரியிலையும் கொண்டு போய் சேர்த்திடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே அடுத்த செகண்டு சொன்னார். அப்போவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா பெருங்கிற ஒரு உலகம்னா பெருந்தல் இவரை தெரியாமல் ஒருத்தருமே இருக்க முடியாது. ஏன்னா அவர் 3 குரூப் இருக்கும், 3 குரூப்பில் நான் இருக்கேன். யார் என்ன நடந்தாலும், நிகழ்வு நடந்தாலும் பெருந்தல் இருந்து அத்தனை நியூஸ் எனக்கு வந்து அப்டேட் ஆயிரும். எனக்கு மட்டுமே இல்லை, இந்த மாதிரி சார்ந்த அத்தனை பேர்த்துக்கும். அப்புறம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து சார் வந்து யூடியூப் லைவ் ரிலே பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இவருக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து போன உடனே எல்லாத்தையும் வணக்கம் போட்டு செல்ஃபோன் பிடிக்க ஆரம்பிச்சிருவார். எனக்கு கஷ்டமாக கூட இருக்கும். ஏன்னா அவர் நிறைய பேசுறது விரும்புவார், ஆனால் முடியாது அவரால். தொடர்ந்து அது வந்து அவருடைய வேலையாகவே பார்த்து அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த அரிய தருணத்தில் கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார், பல்லவி பரமேஸ்வரன் சார் அவர்களுக்கு. அதே மாதிரியே இன்றைக்கி அவர் இது ஒன்று மட்டும் நடத்தலைங்க, 3 ஸ்கூலுக்கு, அதாவது இந்த ஸ்கூலு, இன்னொரு ஸ்கூலு, அது போக இந்துஸ்தான் காலேஜ்லேயும் ஒரு 2:30 மணிக்கு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. என்னால் இது 1க்கு மட்டும் வர முடியும், இது 2க்கு வர முடியாது அப்படின்னு சாத்தியம் சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப இந்த நிகழ்ச்சிக்கு நடத்துகிற குற்ற துணையாக இருந்த ஹெட்மாஸ்டர் மேடம் அவங்களுக்கும் இந்த ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் எனக்கு இந்த அரிய தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். இன்று நமது பள்ளிக்கு வருகை புரிந்து உங்களுக்கு பல நல்ல நிகழ்வுகளை கூறி உங்களை மோட்டிவேட் செய்த புனிதம் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்களுக்கும் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ வேலை பளுவுக்கிடையே இங்கு வருகை புரிந்துள்ள நமது அக்னி ஸ்டீல்ஸ் வைஸ் பிரசிடெண்ட் ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு நமது பள்ளியில் நடைபெற உறுதுணையாக இருந்த எப்பொழுதும் நமது பள்ளிக்கு முதலிடம் கொடுக்கின்ற நமது பல்லவி அண்ணன் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். அடுத்து மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Good morning. Good morning to all. All of you please sit down here. We are gathering to honor the Punitha Senthil Kumar. She is coming from Coimbatore. She is studying in the 8th standard in Kendra Vidyalaya, Coimbatore. She is an best example for a good writer in her age. She is studying in 8th standard, means that maybe 13 like that. She wrote a letter in the name of a girl with 17 dreams. தமிழ்ல ஒரு சிறுமியின் 17 கனவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை புனிதம் செந்தில்குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல 17 கதைகள், 17 stories in both Tamil and English language. We appreciate on behalf of our Karniya Devan Metric High Secondary School, and I welcome Punitham Senthil Kumar and also my classmate Pallavi Paramasivam. He is the main key point to arrange this program, and I appreciate the parents Kamshalila saying come along with her today. She is also a student of Arts College Europe. She belongs to Namakkal. Now they are settled in Coimbatore. We appreciate the students, especially everyone must think over about this. How in this young age she got the capacity to write a storybook. Really, this is a surprising thing. Even we are struggling to read and write to the examination. See, herself, the thinking each and everything and frame a story, and with the content of 17 story in a book. This book is released by that she is an author, that is released through our Mainsami Annadurai. You know Mainsami Annadurai. Who is he? God only. Scientist in the research, space research, just like Abdul Kalam. அவரே அங்கரிச்சு பாப்பாவுக்கு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவரு பேர் சொன்னாலே ஒரு சந்தோஷம் இருக்கு. அவர் பார்க்கறதே பெரிய விஷயம். அவர் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே everything. Please stand up. Please all of you clap for. All of you, you must listen mainly. Understand? நல்லா கவனமா கேளுங்க. What words comes from the bright future? These are rays, not the words. That rays must reach your brain. You must store each and every word. That will be a very nice. That will help you in future to develop your status. So now I ask
Selvi Punitham Senthilkumar to deliver that speech. All of you cooperate, neatly, understand and keep quiet. We are very proud of this program because we are arranged a lot of program in our school and each and every school. But this is a specific and specialized one because the young author released this book in the 8th standard study. This is the world's first book, I think. Maybe this may be a Guinness record, I don't know. Whatever it may be, we congratulate her and she is going to speak among with you. From this you must learn the lesson. You must be bold and you must be very bright. You must face each and every problem in your life. I hope that she will deliver the speech very nicely. Thank you. And also I welcome all our colleagues, school colleagues, and especially Paramashwam sir and her mother and a small baby and each and everybody. I welcome. Thank you. Start out with a blank page and single idea. Your unique view of world is something no one else can share. Your words have power, your voice matters, and the space is safe place for your big ideas. We welcome Ms. Punitha Senthilkumar for the school, who is a curious, imaginative and eager in her writing. That means the traits of young writer. Punitha Senthilkumar, being student of 8, she is author and founder of 18th Dream Organization. Punitha is an inspiring young change maker from Coimbatore who believes in action through awareness, driven by a purpose to help children understand and solve real world challenges. She simplifies the UN Sustainable Development Goals for her peers through interactive storytelling and activities. Punitha is the author of A Girl with 17 Dreams, a unique book that bridges personal growth and global responsibilities. It highlights local change makers and addressing global targets like no poverty. Her mission is to give awareness among students, so we welcome a young charming youngster to share few words with our kids. So good morning everyone. I am Punitha. So I am studying in 8th grade in Coimbatore. So ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் questions கேட்கலாமா? You must interact with her. நீங்க பேசினா அவங்க பேசுவாங்க. Understand? You must interact. பயப்படாம பேசுறேன். If you have any doubt, you ask. இல்ல மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ் தான் பேசுறீங்க. She is also 8th standard students here, 9th standard students also present here. Then why not you ask? She is like your friend. Here. How many of you here like to read books? What about others? அடுத்து பார்த்து செய்யணும் அதுவே. Okay. How many of you here like to hear stories? And how many of you want to write stories? You have an idea to write stories. This book is written by her. So I am the author of A Girl with 17 Dreams, which is released by Dr. Mayasamy Anadare sir of ISRO. He's the former director of ISRO, and it is also available in Tamil as well, called Sirimiyan 17 Kanavugal. So it's based on United Nations Sustainable Development Goals. It is a set of goals which is designed to make the world more better and cleaner and greener for the future generations to come. So till now I have impacted about 12,000 students like you all by giving sessions and awareness programs about the sustainable development goals, as well as storytelling sessions in and public awareness programs. So
நீங்க என்ன வந்துட்டு இப்போ நம்ம உலகத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல. So what problem would you like to solve? யாராவது ஒருத்தங்க ஆன்சர் பண்றீங்க? எது வேணாலும் இருக்கு, அது கரெக்ட்னு எதுவும் இல்லை, எது வேணாலும் இருக்கு. ஓகே, இன்னும் 2 பேர் யாராவது வேற ஏதாவது சொல்றீங்களா? குப்பைகளை வந்து ரோட்ல கொட்டக்கூடாது. One more person. Anyone from girls? பிளாஸ்டிக்ஸ் வந்து அடி வேற யாராவது சொல்றீங்களா? வாட்டர் சேவ் பண்ணு. மரத்தை வெட்டக்கூடாது. மரத்தை வெட்ட ஸோ வேற யாராவது சொல்றீங்க? பொருளை ஒழிக்கணும். ஸோ நீங்க நிறைய ஆன்சர் சொன்னீங்களா? நான் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா நம்ம உலகத்துல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா இட் ஆல் கனெக்ட்ஸ் டு தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகே, 2015ல யுனைடெட் நேஷன்ஸ்ல 193 வேர்ல்ட் லீடர்ஸ் வந்துட்டு இந்த செட் ஆஃப் கோல்ஸ் டிசைன் பண்ணியிருந்தாங்க. லைக் நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த். அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி வாட்டர் எப்படி நம்ம ஒழுங்கா சேவ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி எப்படி சேவ் பண்ணலாம், நம்ம எப்படி ரெனியூபிள் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி மரத்தை வெட்டக்கூடாதுன்னு யாரும் சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம். ஓகே, நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இந்த வேர்ல்ட்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க ஒருத்தங்க செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா ஸ்கூல்ல இருந்து ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சேஞ்சா இருக்கும் வேர்ல்ட்ல. கரெக்டா? ஸோ அதே மாதிரி எல்லாரும் உங்களை படிக்க சொல்றாங்கல்ல, ஏன் படிக்க சொல்றாங்க? ஓகே, Improve your knowledge. நாம வந்து படிச்சு வேலைக்கு போகணும்னால எங்க அப்பா அம்மாலாம் நம்மள கஷ்டப்பட்டு படி வைக்கிறாங்க. அதனால நாம அறிவை வந்து யூஸ் பண்ணணும். வேற யாராவது? என்னோட கொஸ்டின் வந்துட்டு ஏன் படிக்கணும்? ஓகே, புக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா புக்ஸ் ஏன் படிக்கணும்? அது என்ன புக்கா வேணாலும் இருக்கு. ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்காக புக்ஸ் படிக்கணும். அது நம்ம ரீடிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சோம்னா எதிர்காலத்துக்கு அது நான் ஏன் புக் படிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குவாலிட்டி எஜுகேஷன். நீங்க புக்ஸ் நிறைய படிக்கும் போது உங்க எஜுகேஷன் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்துட்டு டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். இதெல்லாம் வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல கோல்ஸா இருக்கிற கோல் வச்சு ரிலேட் பண்ணி சொல்றேன். புக்ஸ் நீங்க படிச்சா எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்ட்டு. டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு நீங்க ஃபியூச்சர்ல ஒரு ஜாப் தேடுறீங்கன்னா புக் படிச்சீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அடுத்தது கிளைமேட் ஆக்ஷன். நீங்கள் புக்ஸ் படிச்சீங்கன்னா என்விரான்மெண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்விரான்மெண்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங். ஏன் எதனால குளோபல் வார்மிங் நடக்குது, குளோபல் வார்மிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் என்ன புக்கு படித்தாலும் எப்படியாவது அது கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு
பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீங்கள் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் பீயிங் அ ஜஸ்ட் பர்சன். எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவீங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பீங்க, விச் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் த வேர்ல்ட். ஸோ எல்லாரும் புக்கு படித்தாங்கன்னா எவ்ரி ஒன் வில் பி பீஸ்ஃபுல், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் தி இன்இக்வாலிட்டிஸ். நீங்கள் புக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் வந்துட்டு என் ஸ்டோரி சொல்கிறேன், நான் எப்படி புக் எழுதுறேன், ஓகேவா? நான் வந்துட்டு சின்னதாக இருந்தபோது அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். யாருக்கெல்லாம் இங்கே வெயில் வந்துட்டு லிமிட்டுக்கு மேலே அதிகமாக இருக்குது, இல்லை திடீர்னு ஏதாவது ஃப்ளட்டு வருது, வார்னிங்கே இல்லாமல் சொல்லும் போது யாருக்கெல்லாம் பயமா? Okay, so it's normal, and 70% of Indian students, அதாவது 8 to 15 years இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் பற்றியெல்லாம் கேட்கும்போது they get scared. I was also one of them. நான் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது நானும் பயப்படுவேன். ஸோ வந்துட்டு நான் மட்டும்தான் பயப்படுறேன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தபோது I came to know that 70% of Indian students were afraid of global warming and things like that. So, அவங்களுக்குலாம் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணணும்னு தோணுது, இந்த உலகத்துக்கு எல்லாம் பண்ணணும்னு தோணுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டா? யாருக்கெல்லாம் எனக்கு தோணியிருக்கு அப்படி? ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு புக் எழுதினேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸ், இந்த 17 கோல்ஸ் ரிலேட் பண்ணி 17 ஸ்டோரிஸாக எழுதியிருக்கேன். நம்மள மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நம்ம எப்படி இந்த வேர்ல்டுக்கு இன்னும் நல்லா, இந்த வேர்ல்டுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், இந்த வேர்ல்டு எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், இந்த நேச்சருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற 17 ஸ்டோரிஸாக எழுதியிருக்கேன், விச் எவ்ரி ஒன் ஹியர் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நான் ஸ்கூலுக்கும் கொஞ்சம் காப்பீஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் படிச்சு பாருங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த புக் எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கு? நான் புக்கு எழுதுனதே நிறைய புக்ஸ் படிச்சுட்டேன். நான் வந்துட்டு வீட்டில் ரொம்ப நிறைய புக்ஸ் படிப்பேன், வீடு ஃபுல்லாக புக்ஸாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் புக் படிக்கிறத பார்த்துட்டு என்னோட மாமா வந்துட்டு நீ தான் இவ்வளோ புக்கு படிக்கிறீல, உன்னால ஏன் எழுத முடியாது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எஸ்டிஜிஸ் பற்றி நான் தெரிஞ்சு எழுத ஆரம்பித்தேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு புக் எழுதுறதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இன்னொரு புக்கு இருக்குது, ஹவு டு பி அ ரைட்டர், ரஸ்கின் பாண்டோடது. ஸோ அதில் நான் என்ன படித்தேன்னா, நீங்கள் ஏதாவது கதை எழுதணும்னா ரைட் அபவுட் வாட் யூ ஃபீல் க்ளோஸ் டு யுவர்செல்ஃப். லைக் உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஸ்கூலாக இருக்கலாம், சம்திங் விச் யூ லைக். யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேட். ஓகே, ஸோ இங்கே யார் யாருக்கெல்லாம் கதை எழுத ஆசையாக இருக்கோ அவங்களாம் இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸும் இந்த வேர்ல்டு இம்பேக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிளாஸ் ரூம்லேயோ இல்லை வீட்லேயோ போகிறதுக்கு ஒரு ரூமை விட்டு போகிறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணுவீங்களா? லைட் ஆஃப் பண்ணுவீங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம், ஒரு சின்ன விஷயம் தான், ஏன் நம்ம பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், வேர்ல்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணால் அப்போ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சேவும். அதே மாதிரி இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏதாவது நம்ம நேச்சருக்கு பண்ணணும்னு பண்ணாங்கன்னா
எவ்வளோ நேச்சர் வந்துட்டு எவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டாக. ஸோ ஸ்டார்ட் டூயிங் ஸ்மால் ஆக்ஷன்ஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லுவேன். 5 days அட்லீஸ்ட் 7 daysக்கு ஸ்டார்ட் வித் சம்திங் ஸ்மால். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை புக்கு படிக்கிறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சம்திங் விச் கான்ட்ரிபியூட்ஸ் டு எஸ்டிஜிஸ். ஓகே, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறதா கூட இருக்கலாம். Try this for 7 days and see how you feel about yourself. ஏன்னா நீங்கள் இதை பற்றி கற்றுக்கிட்டு இன்னொருத்தங்களுக்கு அதை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா you will feel totally different. Because இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம தான். கரெக்டாக? இந்த வேர்ல்டு வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, பொல்யூட் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ நம்ம தானே ஏதாவது பண்ணணும். நம்ம பண்ணலாமா? ஓகே, தேங்க்யூ. Thank you, ma'am. He simply delivered the speech, which is being very easy to understand. She asked a question, global warming. How many of you know about the global warming? உலகம் வெப்பமயமாகுதல். எப்படி உலகம் வெப்பமயமாகுது? What is the reason? There are so many reasons. Industrial pollution, even water pollution also in that one. Mostly deforestation. We have destroyed the trees. Now we can't see the grow even in our place. The birds also destroyed. There is very less number of trees found here and there. We are cutting the tree each and everywhere, so that won't reduce our heat in our place where we are living. It also the warming. Now we are not getting the proper rain in this year. This is also an effect of global warming. The water evaporated before reached the earth. It evaporated, so we didn't get the proper rain in this year. So global warming is a very important thing. Everyone must understand. You must grow a tree in your home. Don't cut the trees. Even in our school, we may see the many trees. That is being very cool to us. If each and everywhere the trees are being like this, that reduce the global warming and also reduce the smoke. So this is the main reason. This is a passive agent of global warming. Okay, we really appreciate the girl Punitha Senthilkumar, and also we appreciate the family members, including her mother and her sister, small sister, and beyond this peaceful and also pleasant memory to us, to our Karniyodaya Meditation School. This is only coming to our school through the Paramasivam Pallavi Paramasivam. He is one of the schoolmate and also best friend. He is organized so many programs like this in each and everywhere. If any program is going, any function or anything, any instance going at that place, he will be there. So we appreciate and for his talent and interest in the public works and social works, and I thank to him, and also this young and energetic girl and her mother, and also you all are. I expect too much interact, but only you are interact only limited way. This is not enough. If anybody come to our school, you must clarify your doubts. You must be very eager to ask them questions. Then only you can improve your knowledge. Understand?
You are afraid to ask the questions. You are thinking whether I can stand or not, whether we may open the mouth or not. That will never help you. These are chances to you to speak. Just I don't want to prolong my speech. They have another program, and also all of you try to buy this book, each and everyone. What she wrote in this book, she is the author. We are really happy for this moment. We may purchase this book through. We may use this for library, but everyone must purchase this. We already visited to the book exhibition. Privately we may purchase. We may get the phone number and we may purchase the lot of books. Just you avoid the phone. It is spoil your eye and everything. If you go through the reading, this may improve your knowledge. You speak very calmly. It will take your brain. It is each study of books, each words improve your. Already our students tell reading power and your knowledge. Thank you very much for this opportunity given to us. On behalf of Pania Udyavan Metric Higher Secondary School, we are thanks to all. Okay, thank you. பின்னாடி வர All the best. It will decide the future. The study of kids. Good morning, everyone. It is my honor to deliver a vote of thanks on this special occasion. So, on behalf of our organizing committee and our management and our students, we really grateful for your speech here. Thank you, ma'am. Thank you to the young writer, Ms. Punitha Sendrikumar. Thank you, ma'am. It really takes the courage to share your thoughts here. Thank you for your valuable time sharing your ideas and thoughts here. I hope this will inspire our students, at least few students, to take book and read what is going around us and share your knowledge as our young writer have shared her thoughts in book. I wish some people, at least few people will buy a book and read what is written here. Okay, the book copy will be placed in library. So I request everyone to read the book whenever you get a time. Okay, will you do it? Okay, good. Okay, thank you, ma'am. இப்படியே இருக்கு. Cost of 300, but for school they are giving as a subsidy rate to 200 only. இந்த மாதிரி இந்த புக்கு வேணுங்கிறவங்க உடனே பேர் கொடுங்க, மொத்தமாக அவங்க ஆர்டர் கொடுத்து உங்களை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறது மட்டும் இல்லை, யூ மஸ்ட் ரீட் தட் ஒன். Spreading awareness about the 17 Sustainable Development Goals. Through her book, The World with 17 Dream and various awareness initiatives, she inspires young minds to create a positive change in society. Her journey truly proves that age is never a barrier to making a difference. Let us warmly welcome Ms. Punitha Sendrikumar, who shares some words.
தெரியுமா? யாராவது தெரியுமா? யாராவது தெரிஞ்சா வாங்க. இந்த கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதோட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். Try to connect the dots with 4 lines without taking your hand. Specifically, I just say to you. Okay, so next one is the tougher go, but answer will be just easier. Try to connect the dots using one line. Try to connect the dots using one line. Any idea? ஒரு திக்கான லைன் வந்துட்டு வந்தீங்கன்னா லைன் ஆல்சோ கவர் ஆயிடும். ஸோ யாருக்கெல்லாம் இங்கே புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும்? ஓகே, ஸோ நான் எப்படி ஒரு புக் இருந்துச்சு நான் சொல்கிறேன். சின்னதாக இருக்கும்போது நான் குளோபல் வார்மிங், climate change, when I hear news like that, I usually get scared. But after that, நான் வந்து சும்மா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் நான் மட்டும் தான் இப்படி பேக்ரவுண்ட் பார்க்கும்போது I observed that 70% of Indian youth are scared about this. So I wanted to create a positive change among students like us, and that's what led me to writing a book. So now I used to design my own school labels. So one year I chose the topic women personalities, and for one of the labels, Dinisha Amma Shankar என்ற ஒரு young innovator-ஓட image வந்து portray பண்ணி பண்ணியிருந்தேன். So she saw that, and அவங்க தான் எனக்கு வந்து sustainable development goals பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து United Nations-ஓட 17 goals. ஸோ அதை பற்றி தான் என் புக் இருக்கு. அந்த டைம்ல என்னோட அம்சல் வந்துட்டு நீதான் இவ்வளோ புக் படிக்கல, ஏன் உன்னால ஒன்று எழுத முடியாதா அப்படின்னு கேட்டபோது தான் நான் I wanted to write something meaningful. So that's how I wrote this book. So book I wrote a lot of stories, but nothing worked out. So நான் வந்துட்டு எப்படி எழுதலாம்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது I came across a book called How to Be a Writer by Rustin Bond. So அதில் வந்துட்டு he wrote that if you want to write a story or anything, start with something which is close to you, like your home, your friends, your school, anything it could be, but it should be close to you, something you like. So that's how I came up with the deadline and connected the goals to my life incidents in the touch of fiction, so the students will be able to relate to it. So after that, stories kept adding up, and for the last story, I didn't know what to do because the goal was the partnerships for the goal. Which connects all people on Earth to work towards SDGs, Sustainable Development Goals. So சும்மா ரேண்டமாக ஒரு நாள் நானே என் ஃப்ரெண்டும் we put up a lemonade stall. அப்போ வந்து our plan was to donate the profit we got that day to an orphanage through my youth. So நாங்கள் estimate பண்ண profit வந்து 1,250 because நாங்கள் 200 ml தான் கொடுத்துருந்தோம் for 10 rupees. But when people heard what we were doing, they instead of paying us 10 rupees, people even paid 500 and one person even paid 5,000. So that day we ended up having almost 8,000 rupees just because of what we were doing. So that's when I understood that people வந்து நீங்க ஒரு நல்லது செய்யுங்க அப்படின்னு அப்படி தெரிஞ்சா they go to whatever ends to help you.
So if you could change one thing in the world, what would it be? So anyone else? Goals are a set of goals which was designed by 193 world leaders, and Dr. Mayasamy Anandresha was representing India. So in the goals are designed to make the world much more better for the generations to come, like low poverty, zero hunger, and things like that. So what the session you are having today is based on responsible consumption and production. How you should be a responsible consumer, how you should be a responsible citizen. And when people tell students to lead, they don't usually lead. But after a bit of researching on my part, I learned that leading contributes to 6 of the SDGs: quality education, like increasing the educational grade, and peace, justice, and strong institutions. Book supports peace and justice, which develops the institutions and reduces inequalities. So when you read a book, you have the mind, the capacity to treat everyone equally, and decent work and economic growth. So it really improves your communication skills, and when you get a good job, you will have the mind to help others as well. So that, like Paramasivam sir is doing, and when you do that, you create more jobs for people, fulfilling the goal, decent work and economic growth. So when you contribute to all these goals, you're automatically contributing to the 17th goal, which is partnerships for the world. So usually when I go to sessions, I usually give this challenge to students, a 7-day challenge to, it's just for 7 days. So on the day 1, you read 10 pages, just 10 pages, and the day 2, you're going to ask one meaningful question, and on the 3rd day, write one paragraph. It could be anything, something that you feel that you want to write. And on the day 4, try to help one person. It could be anyone, someone you know, or a stranger. And on the day 5, learn about any one SDGs and try to implement it in your life, in your daily life. And on the day 6, share, think of a story on your own and share it with your siblings or your friends. And on the day 7, write one dream for your future which you want to achieve. And when you complete the challenge and you still feel like you want to do it, you can definitely repeat it. Because this changes someone's characteristics. This is what I tell in every school sessions I go. And when the students try, I even got feedbacks that they have started supporting SDGs. Because one person who read my book, he didn't even know what United Nations was. So, our WhatsApp cover